முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் 72வது பிறந்த நாளை முன்னிட்டு வருகிற 14ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை சென்னை மெரினா விளையாட்டு மைதானத்தில் கழக அணிகளுக்கிடையே மாபெரும் பகல் இரவு கிரிக்கெட் போட்டியில் 4 மகளிர் உட்பட 20 கழக அணிகள் பங்கேற்பு. காசாவிலிருந்து சிறைபிடிக்கப்பட்ட மருத்துவர்களை இஸ்ரேல் ராணுவம் துன்புறுத்துவதாக அவர்களின் வழக்கறிஞர்கள் குற்றச்சாட்டு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளர் தங்கை டிலைட்டா ரவி அவர்களை பெண் என்றும் பாராமல் திமுக அரசின் காவல்துறை கண்மூடித்தனமாக தாக்கியிருப்பது கண்டனத்திற்குரியது. நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதிவு. அதிமுகவின் வாக்கு அதிமுகவுக்கே வரும். விஜய் கட்சி குறித்து எந்த கருத்தும் இல்லை. டிடிவி தினகரன் என்ன ஜோசியக்காரரா என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். தனிப்பட்ட காரணங்களுக்காக சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இருந்து ஆஸ்திரேலிய முன்னணி வீரர் மிச்சல் ஸ்டார்க் விலகல். தமிழகத்தில் உள்ள 1.5 கோடி மக்கள் தொழில் முனைவோர்களாக உருவாகியுள்ளனர். சென்னை ஐஐடி நிகழ்ச்சியில் ஆளுநர் ஆர்.என். ரவி பெருமிதம். ஏஐ தொழில்நுட்பத்தால் வேலைவாய்ப்புகள் பறிபோகாது, மாறாக புதுவித வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என பிரான்ஸ் உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி பேச்சு. ஆபரண தங்கத்தின் விலை ரூபாய் 64,000 கடந்து வரலாறு காணாத உச்சம். 1 கிராம் தங்கம் விலை முதல் முறையாக 8,000 ரூபாயை கடந்து விற்பனை. இந்த வாரமே 1 சவரன் ரூபாய் 70,000 எட்டும் என தங்கம் வியாபாரிகள் தகவல். மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டை குறைக்கவில்லை என நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தகவல். சென்னை மெட் 65% தொகையை மத்திய அரசே ஏற்கும் என்றும் அறிவிப்பு. அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக இன்று விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு விதிக்கப்பட்ட தடை நீக்கம். தேர்தல் ஆணையத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரிய மனு தள்ளுபடி. இரட்டை இலை சின்னம் ஒதுக்கீடு செய்யும் விவகாரத்தில் சட்டப்படி விசாரணை நடத்த வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவு. அரசு நலத்திட்டங்களால் கட்டுமான தொழிலாளர்கள் புலம்பெயர்ந்து வேலை செய்ய தயாராக இல்லை. எல்.என்.டி. சுப்பிரமணியன் சர்ச்சை கருத்து. தமிழ்நாடு முழுவதும் 1000 இடங்களில் பிப்ரவரி 24 முதல் முதல்வர் மருந்தகத்தை திறந்து வைக்க உள்ளார் முதல்வர் ஸ்டாலின். குறைந்த விலையில் மருந்து மாத்திரைகள் கிடைக்கும் என தமிழக அரசு அறிவிப்பு. அதிமுக விவகாரத்தை தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என தீர்ப்பு வழங்கிய நிலையில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தனது ஆதரவாளர்களுடன் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஆலோசனை.